அன்பு சொந்தங்களே, நம்ம வீட்டில் தை அமாவாசை ரொம்ப விசேஷமாக இருக்கும். புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை எல்லாருமே ரொம்ப சிறப்பாக விசேஷமாக வீட்டில் படையல், தர்ப்பணம் அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க, செய்வாங்க. நம்ம வீட்லேயும் தை அமாவாசை சிறப்பான ஒரு படையல் விசேஷமாக இருக்கும். நம்ம வீட்டில் எப்படி தை அமாவாசை வழிபாடு பண்ணோம், படையல் செய்தோம், வீட்டில் என்னென்ன பூஜைகள்லாம் செய்தோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:19 AM தொடங்கி அமாவாசை திதி. ஜனவரி 19 அடுத்த நாள் திங்கட்கிழமை அதிகாலை 2:31 AM வரைக்கும் இருந்தது. நாம் ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமை படையல் போட்டு அமாவாசை திதியில் சாமி கும்பிட்டோம். நம்மளுடைய முன்னோர்களுக்கு படையல் படைக்கிறது அப்படின்றது நாம் 12 மணிக்குள்ளவும் ராகு காலம் யமகண்டம் பார்த்தோம் நம்ம படையலை போட்டுக்கலாம். ஆனால் தர்ப்பணம் கொடுக்கறது, அதாவது எள்ளும் தண்ணீரும் தர்ப்பணம் கொடுப்பாங்க குளக்கரைக்கு பக்கத்தில். அந்த மாதிரி நாம் தர்ப்பணம் கொடுக்குறவங்க பகல் 12 மணிக்குள்ளே கொடுக்கறது நல்லது. விசேஷமும் கூட இந்த தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை. இந்த அமாவாசை திதியில் பசுமாடுகளுக்கு உணவுகள் நாம் வழங்கலாம். அகத்திக்கீரை கொடுத்தா இன்னும் சிறப்பு. மேலும் நாம் அன்னதானம் செய்யும் பொழுது இந்த அமாவாசை திதியில் நமக்கு மேலும் பல வரங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும், நல்லது நடக்கும் அப்படின்றதும் நம்முடைய முன்னோர்களுடைய வாக்கு. முன்னோர்களுடைய தோஷங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நம்மளுடைய இந்த தோஷங்கள் அனைத்துமே நீங்கும். அமாவாசை திதியில் முன்னோர்களை நாம் வழிபாடு செய்யும் பொழுது மாலை 6 மணிக்கு மேலே தீபம் ஏற்றி வழிபட்டால் மென்மேலும் சிறப்பு உண்டாகும். அரிசி, காய்கறிகள், உணவு இவைகளை நாம் தானங்களும் கொடுக்கலாம். இந்த அமாவாசை திதியில் கடன் தொல்லை நீங்கும். மன அமைதி இல்லாத நிலை இருந்தால் மன அமைதியும் கிடைக்கும். குடும்ப சச்சரவுகள் நீங்கும். தொழில் தடைகள் இருந்தால் அதுவும் நீங்கும். முன்னோர்களுடைய தோஷங்கள் நீங்கும். மேலும் நம்ம இந்த அமாவாசை திதியில் முன்னோர்களை வழிபடும் பொழுது தடைப்படுகிற எந்த ஒரு செயல்களாக இருந்தாலும் அந்த தடைகள் நீங்கி நம்ம வாழ்க்கையில் மங்களங்கள் பெருகும். நம்மோடு வாழ்ந்து மறைந்து நமக்காகவே உழைத்த நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய முன்னோர்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்கும் சிறந்த நாளாகத்தான் இந்த அமாவாசை நாளை நாம் நினைக்க வேண்டும். தவறாமல் மறக்காமல் அமாவாசை திதியில் படையலிட்டு நம் முன்னோர்களை நாம் வணங்க வேண்டும். அவர்களிடம் இந்த அமாவாசை திதியில் எந்த வேண்டுதல் நாம் வேண்டிக் கொண்டாலும் நிச்சயமாக அவர்கள் நமக்கு அருள் புரிவார்கள். அவர்களுடைய ஆசையை நமக்கு அள்ளி அருள் செய்வார்கள். அன்பு உறவுகளை, அதனால தான் அமாவாசை எப்போதுமே மாதம் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள். உங்களால் முடிந்த ஒரு படையலை அவர்களுக்கு நீங்கள் போடுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகவும் சிறப்பான நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு நடக்கும். அன்பு உறவுகளே, இந்த அமாவாசை திதியில் வீடு வாசல் எல்லாமே கழுவிடணும். முன்வாசல் பின்வாசல் கழுவிடணும். வாசலில் தண்ணி தெளித்து பெருக்கி கோலம் மட்டும் அமாவாசையில் நம்ம போடக்கூடாது. அமாவாசை திதி முடிஞ்ச பிறகு சாயங்காலம், அதாவது மாலை நேரத்தில் நாம் கோலம் போடலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நம்ம வழிபாடு பண்ணும் பொழுது படைகள் இடும் பொழுது கற்பூரம் மட்டும் ஏற்றினா போதும். நாம் மணி அடிக்க வேண்டிய தேவை இல்லை. அமாவாசை திதியில் மட்டும். அன்பு உறவுகளின் நாம் இப்போது படையலும் என்னென்ன படைச்சன்றதை சொல்கிறேன். வீடு வாசல் எல்லாம் கழுவிட்டேன். முன்வாசல் பின்வாசல் கழுவியாச்சு. வாசலில் பெருக்கி தண்ணி தெளித்து மட்டும் விட்டுட்டேன். கோலம் போடலாம். கேஸ் அடுப்பு மேடம் எல்லாமே கழுவி சுத்தம் பண்ணிட்டேன்.
பாத்திரங்கள் எல்லாமே தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். ஒரு கேன் தண்ணி எச்சப்படாமல் தனியாக எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் அமாவாசை தேதிக்கு. இது எல்லாமே நாம் முன்னேற்பாடாக பண்ணிடணும். தலைக்கு குளிச்சுட்டு தலையை நல்லா துடைச்சிட்டு பூஜை ரூம் வேலை தான் முதல்ல நான் வந்து செய்தேன். நெத்தியிலம் குங்குமம் விபூதி எல்லாமே இட்டுட்டு பிள்ளையார்கிட்ட வேண்டிப்பேன். எப்போவுமே இந்த அமாவாசை திதியில் முன்னோர்களுக்கு சிறப்பான ஒரு படையலம் செய்து மனசார நிம்மதியாக சாமி கும்பிடணும், எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு வேண்டிப்பேன். அந்த வேலையை முடிச்சிட்ட பிறகு பூஜை ரூமுக்கு வந்து பிள்ளையார் பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் சுவாமி படங்கள் முகங்கள் எல்லாம் தொடச்சி ஏற்கனவே நம்ம வச்ச மஞ்சள் குங்குமம் அது எல்லாமே இருக்கும். சுவாமி முகங்கள்லாம் தொடச்சிட்டு பூஜை பாத்திரம் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் தேய்க்க போட்டுட்டு பிள்ளையார் பூஜை பண்ணிட்டேன். அதே மாதிரி பூஜை ரூமில் இருக்கிற மேடம் எல்லாமே தொடச்சி சுவாமி படங்களுடைய முகங்களையும் தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு பிள்ளையாருக்கு சந்தனம் போட்டு வச்சு பிள்ளையார் பூஜை எல்லாமே முடித்து பூக்களையும் வச்சு பூஜை ரூமை முதல்ல நான் ரெடி பண்ணிவிடுவேன். அதுக்கு பிறகு முதல்ல செய்கிற வேலை அடுப்பாண்ட போயிட்டு பொங்கல் வைக்கிறது, பொங்க சாதம் செய்கிறது. தை அமாவாசைக்கு எப்போவுமே நாங்கள் பொங்க சாதம் செய்கிறது வழக்கம். அதனால் ஒரு சின்ன பாத்திரம் எடுத்து அந்த பாத்திரத்தில் எப்படி நம்ம பொங்கலுக்கு சுற்றி நம்ம மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு நம்ம செய்வோமோ குலதெய்வத்துக்கு, அதே மாதிரியே நாம் இந்த தை அமாவாசையில் நாம் பொங்கல் வைக்கிறதுக்கு சின்ன பாத்திரம் எடுத்து சுற்றி மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரேஷனில் 1 கிலோ பச்சரிசி கொடுத்துருந்தாங்க. அந்த பச்சரிசியில் இந்த பாத்திரத்துக்கு வர அளவுக்கு திட்டமாக ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி நெல்லோ தும்போ தூசியோ இல்லாமல் புடைச்சிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து அந்த அரிசியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு 2 கிளாஸ் தண்ணி விட்டு அது கூட 2 கல் உப்பையும் போட்டு வேக வச்சுட்டேன். அது பொங்கி வரும்பொழுது நாம் தீயை சின்னதாக்கிட்டு நாம் பொங்க சாதம் ரெடி பண்ணி வச்சிடணும். அதுக்கு மேலே நாம் படையலில் வைக்கும்போது ஒரு கரண்டி பொங்க சாதம் வைக்கும்போது அதுக்கு மேலே நாம் ஒரு துண்டு வெல்லத்தை மட்டும் வச்சா போதும். பொங்கல் எப்படி அழகாக பொங்கி வருதுன்றதை பாருங்கள். அதுக்கு அடுத்தடுத்த வேலையை நான் செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி படையலுக்கு நாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், பொங்க சாதம், வாழைக்காய் வறுவல், வடை, பாயாசம் இதெல்லாமே செய்து நாம் படைக்க போகிறோம். பொங்க சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காயை பொடியாக கட் பண்ணி தோலை எடுத்துட்டு வெங்காயம் தக்காளி வாழைக்காயும் போட்டு நல்லா வதக்கிட்டு திட்டமாக மஞ்சள் தூள் உப்பு தண்ணி விட்டு வேக வச்சு இறக்கும்போது கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன். வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு. நான் காய்கறிகளை சாம்பார் பருப்பு வேக வைக்கும் போதே சாம்பாருக்கு தேவையான காய்கறிகளை குக்கர்லேயே வேக வச்சிட்டேன். ஏன்னா 2வது அடுப்பு ரொம்ப சின்னதாக எரியறதுனால வேலையும் சீக்கிரமாக ஆவாது. அப்படின்றதுனால நான் காய்கறிகள் கூடவே பருப்பையும் ஒன்றா சேர்த்து வேக வச்சு சாம்பாரை ரெடி பண்ணிட்டேன். சாம்பாரை தாளிக்கும் போது மட்டும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு வெங்காயத்தை மட்டும் தாளித்து வேக வச்ச காய்கறிகளோட பருப்பையும் கடைஞ்சி மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் திட்டமாக உப்பையும் போட்டு புளியை கரைச்சி விட்டு இந்த சாம்பாரும் இப்போது தயார் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் பூஜைக்கு படையலுக்கு. அடுத்தது நாம் வடை செய்ய ஆரம்பித்தேன். காலையில் எழுந்த உடனே ஒரு 2 கிளாஸ் உளுத்தம்பருப்பை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிட்டேன். ஊற வச்சு அந்த மாவை அரைச்சி அது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு துண்டு இஞ்சி போடலாம். பாப்பா இஞ்சி போடவே கூடாதுன்னு சொல்லிட்டான். அதனால் நான் இஞ்சி சேர்க்கலாம். திட்டமாக உப்பையும் போட்டு வடை மாவு ரெடி பண்ணி இலைக்கு தேவையான ஒரு 5 வடையும் நடு வீட்டில் ஒரு 5 வடை வச்சு வாழை இலையில் வைப்போம். அதே மாதிரி 1 கிளாஸ் பாயாசம் வைப்போம். தேவையான ஒரு 15 வடை மட்டும் ரெடி பண்ணி வடையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக பூஜை ரூமில் வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே பாயாசமும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஜவ்வரிசியும் ஒரு அரை மணி நேரம் கழுவி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். நல்லா ஜவ்வரிசி கொதி வந்த பிறகு அது கூட நல்லா
சேமியாவை நெய் விட்டு வறுத்து வச்சுக்கிட்டேன். அந்த வறுத்து வச்ச சேமியாவையும் ஜவ்வரிசியில் கொட்டி ஏலக்காயை தட்டி போட்டு 2 கல் உப்பையும் போட்டு நல்லா கை விடாமல் கலரிட்டே இருக்கணும். கை விட்டோம்னா கட்டி கட்டியாக ஆகிடும் பாயாசம். அதுக்கு பிறகு பாலை நல்லா காய வச்சு ஆற வச்சு தான் வைக்கணும். பாலை சூடோடு நம்ம பாயசத்தில் ஊற்றுனோம்னா வேறு எந்த ஒரு சாப்பிட்றதுல நம்ம உணவுகளில் பாலை சூடாக சேர்த்தாலும் பால் திரிஞ்சு போயிடும். அதனால் பாலை எப்போவுமே நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். அது கூட பாயாசத்தில் ஜவ்வரிசி சேமியா கூட திட்டமாக சர்க்கரையும் போட்டு நல்லா கலந்துட்டு முந்திரி திராட்சையும் நெய்யில் வறுத்து பாயசத்தில் கொட்டிட்டேன். நான் கடைசியாக தான் பாலையே விடுவேன். அதனால் படையலுக்கு நான் கொண்டு வந்து வைக்கும்போது தான் நான் பாலையே நான் ஊற்றுவேன். அது வரைக்கும் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே பண்ணி அந்த பால் ஊற்றுறதுக்கு. இப்போ அடுத்து நாம் வாசக்காலுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைக்க ரெடி பண்ணிட்டேன். சாப்பாட்டு வேலை அங்கே ரெடி ஆகிடுச்சு. அதனால் பூஜை வேலைக்கு சாப்பாடு வேலை பூஜை வேலை ரெண்டுத்தையுமே மாற்றி மாற்றி செய்துட்ருந்தேன். ஏன்னா வேலை அதிகமாக இருந்ததுனால அப்புறமா பூஜை பாத்திரம் எல்லாமே தேய்ச்சி ரெடி பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். வாசக்காலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். பின் வாசலுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். முதல்ல வாசலில் இருக்க பிள்ளையாருக்கு அழகாக அபிஷேகம் பண்ணிவிட்டு சந்தனம் வச்சு சந்தனத்துக்கு மேலே குங்குமம் வச்சு ஒரு பூவையும் வச்சு பிள்ளையார்க்கம் வாசலில் ரெடி பண்ணிட்டேன். லக்ஷ்மி மாவும் இருக்காங்க, அவங்களுக்கும் அதே மாதிரி மகாலட்சுமிக்கும் அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு சந்தன பொட்டு வச்சு குங்குமத்தையும் வச்சு அவங்களுக்கு வாசலில் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து வாசக்கால் முன் பின் 2 வாசக்காலையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. பூஜை ரூமுக்கு வந்து பூஜை ரூமில் முதல்ல பிள்ளையாருக்கு தோப்புக்கரணை போட்டு மண்டையில் கொட்டிக்கிட்டு விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன். நாம் பூஜை ரூமில் வந்து விளக்கேற்றினாலே எனக்கு வந்து ஒரு 75% ஆஃப் த ஒர்க் ஃபினிஷ்டு. ஏன்னா விளக்கு ஏற்றின உடனேயும் நாம் படையலுக்கு இலையை போட ஆரம்பிச்சிடுவோம். அதனால் விளக்கை ஏற்றிட்டாலே 75% ஒர்க்கு வந்து பூஜை ஒர்க்கு எனக்கு முடிஞ்ச மாதிரி தான். அதனால் நான் பூஜைக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வேலை படையலுக்கும் சாப்பாடாண்ட வந்துட்டேன். இப்போ என்னென்ன படைக்க வச்சுருக்கேன்றதை பார்க்கலாம் வாங்க. பாயாசம், வடை, வாழைக்காய் வறுவல், பொங்க சாதம், காய்கறிகள் சேர்ந்த ஒரு சாம்பார் சாதம், பால் வந்து ஆற வச்சுருக்கேன் பாயாசத்துக்கு, அதனால் தனியாக வச்சுருக்கேன். கொஞ்சம் வெல்லமும் வச்சுருக்கேன் பொங்க சாதத்துக்கு மேலே வைக்கிறதுக்காக. அன்னைக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு லீவுன்றதுனால அவங்களும் எனக்கு கூட ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம பாப்பாவும் கூட அவங்களால முடிஞ்ச வேலைகளை செய்துட்ருந்தாங்க. ஆனால் எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் பொறுப்பாக. அவங்க கூட செய்ய சொன்னால் செய்வாங்க. ஆனால் அவங்கள யாரையும் நான் வேலை வாங்குறதில்ல. ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க பாப்பா. 1-2 வேலை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்கள வேலை செய்ய சொல்லுவேன். என் வீட்டுக்காரையும் அதிகமாக நான் வேலை வாங்க மாட்டேன். ஏன்னா வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். ஒரு நாள் லீவில் நாமளும் வேலை வாங்கினா அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும்ன்றதுனால யாரையும் நான் வேலை வாங்குறதுன்றது ஜென்ரலாகவே எனக்கு பிடிக்காது. ஆனால் அந்த டைமுக்கு நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்றதுக்காக அவங்களால முடிஞ்ச வேலைகளை வந்து செய்வாங்க. ஆனால் எனக்கு வேலை செய்கிறதுன்றது ரொம்பவே பிடிக்கும். பூஜை பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது, படைக்கிறது, இந்த மாதிரி சாமி கும்பிடுறது சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து சாமி கும்பிடுறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் செய்கிறது, படிக்கிறது, நிறைய உதவிகள் எல்லாருக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு செய்கிறது. அது இன்ன வரைக்கும் பகவானோட ஆசீர்வாதத்தில் நான் தொடர்ந்து செய்துட்டு தான் வரேன். வீட்டில் சாமி கும்பிடுறது தொடர்ந்து நடக்குது. அதே மாதிரி கோயில் போகிறதும் தொடர்ந்து நான் போயிட்டுருக்கேன். என்னோடய படிப்பு சம்மந்தமாக குழந்தைங்களுக்கு இலவசமாக டியூஷன் சொல்லிக் கொடுக்குறேன். அதனால் நான் பிடிச்ச விஷயங்கள் சின்ன வயசுலேருந்து நான் செய்யணும்னு ஆசைப்படுறத தொடர்ந்து நான் எல்லாமே செய்துட்டு வரேன். அது எல்லாத்துக்குமே பகவானுக்கு நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுற நம்ம யூடியூப் சேனல் நம்மளுடைய சொந்தங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நீங்கள் என்றைக்குமே நீங்கள் வேறு ஒருத்தவங்க நான் நினச்சதில்லை. காரணம் என்னென்னா, நீங்கள் எல்லாருமே என்னை பார்க்குறீங்க, ஆனால் நான் யாரையுமே பார்க்கல, உங்களை யாருன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் மனசார நம்பி
நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு எனக்கு உங்கள் ஆதரவை நீங்கள் கொடுக்கும்போது எனக்கு உண்மையிலேயே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. என்னை நேரடியாக பார்க்குறவங்க, என் கூட பழகுறவங்க கூட 4 வார்த்தை நல்ல விஷயங்கள் சொல்கிறதில்ல நம்ம யூடியூப் பற்றி. ஆனால் இன்றைக்கி ஒரு 26,000 பேர் நம்ம வீடியோவை பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணி நான் சொல்கிற விஷயங்களை நம்பி நான் சொல்கிற வார்த்தைகள் மேலே சத்தியம் இருக்குது, உண்மை இருக்குன்றத என் மேலே நம்பிக்கை வைக்கிற உங்கள் எல்லாரையுமே என்னோட சொந்தங்களாக என்னுடைய உறவுகளாக தான் இன்ன வரைக்கும் நான் நினைக்கிறேன். எப்போதுமே நான் நினைப்பேன். எல்லாருமே நிறைய விஷயங்களில் எனக்கு சில ஏமாற்றங்களை கொடுத்தாலும் கஷ்டங்களை கொடுத்தாலும் இன்றைக்கும் நம்ம யூடியூப்பில் நீங்கள் எல்லாருமே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு கொடுக்குறீங்க, பேரன்பை கொடுக்குறீங்க. அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். நம்ம வீடியோ நம்ம சேனலில் வர்றது எல்லாமே யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களுக்காக உதவும். அதே மாதிரி வீட்டுக்கும் நாட்டுக்கும் உலகத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில் பயன் நிச்சயமாக இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இன்ன வரைக்கும் நம்ம வீடியோவை சேனலில் நான் போட்டுகிட்டே வரேன். இது நம்ம சேனல். இது நீங்கள் எல்லாருமே நம்ம சேனலுக்காக கொடுக்குற ஆதரவு. நீங்கள் எல்லாருமே என் சொந்தம், என்னுடைய உடன்பிறப்புகள், என்னுடைய உறவுக்காரங்க, அன்பு உறவுகளே. இந்த மாதிரி எல்லாத்தையுமே படைச்சி படையலும் போட்டுட்டோம். தை அமாவாசைக்கு மட்டும் தேங்காய் உடைப்போம். தேங்காய் உடைச்சி வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு படையலை போட்டு அவ்வளோ ஒரு திருப்தியாக சாமி கும்பிட்டேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு சாமி கும்பிட்றதுன்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சாமி கும்பிட்டாச்சு. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். ஒரு 6 ஹவர்ஸ் ஒர்க்குக்கு மேலே தான் நம்ம சாமி கும்பிட்றோம். இருந்தாலும் அந்த விளக்கேற்றி கற்பூரம் ஏற்றும்போது அந்த நம்ம உழைச்ச உழைப்பு 6 மணி நேரன்றது பெருசாகவே எனக்கு தெரியல. அப்பாவுக்கும் போயிட்டு நான் சாமி கும்பிட்டேன். என்னோடய தெய்வம் என் கூட உயிரோடு இன்றைக்கும் எங்கள் அப்பா ஐம்பூதங்களாக கலந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்கிறாரு. என் தெய்வம் என் அப்பாவுக்கும் நான் போயிட்டு சாமி கும்பிட்டேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. தை அமாவாசை முன்னோர்கள் எல்லாருக்குமே சாமி கும்பிட்டுட்டு செல்லியம்மன் கோயிலில் ஊஞ்சல் உற்சவத்துக்கும் போயிட்டு குலதெய்வ வழிபாட்டோட நாம் கோயிலுக்கும் செஞ்சு வழிபாடு செய்து முன்னோர்களையும் வழிபாடு செய்தோம். தை அமாவாசை எல்லா நான் திருப்தியாக சாமி கும்பிட்டேன். எல்லாருமே நல்லா இருக்கணும்னு. அன்பு உறவுகளே, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதே தான் நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டது. உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்றதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அன்பு உறவுகளே.